வருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு அமைதி மெழுகேற்றி கொண்டாடும் வேளையில் இவ்வழிபாட்டை சிறப்பிக்க வந்துள்ள நாம் அனைவரும் கடவுளை சந்திக்க ஆயத்தமாய் ஆவலாய் இருக்க மன்றாடுவோம். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் என்னும் வார்த்தைக்கு ஏற்ப எதற்காக வாழ்வில் ஆவலாய் காத்திருக்கின்றோம் என்பதை சிந்திக்க அழைக்கிறது. அர்த்தமுள்ள ஆன்மீகத்தில் வளர சிறந்த வழி தனித்திருத்தல் எனும் செய்தியினை புனித திருமுழுக்கு யோவான் வழியாக நமக்கு தருகிறது. இன்றைய இறைவார்த்தை வாழ்வில் முழுமையான அர்த்தமுள்ள மாற்றம் எதுவெனில் தனித்திருத்தல் ஆன்மீகம் வாயிலாக நாம் பெறுவது உள்ளார்ந்த மனமாற்றமே. புனித திருமுழுக்கு யோவான் அமைதியின் அரசருக்கான பாதையை ஆயத்தம் செய்கிறார். உள்மன ஆழத்தில் பேரிரைச்சலை கொண்டு அமைதியின்றி தவிக்கும் மனங்களுக்கு பாவ மன்னிப்பின் வழி விடுதலை அளிப்பார் ஆண்டவர். சமூக ஏற்றத்தாழ்வுகளை களைந்து பிளவுபட்ட சிதைந்து போன சமூகத்தில் சமத்துவம் சமநீதி என்ற ஆறுதலையும் அமைதியையும் வழங்குவதாக அவர் வருகை நிகழும். தனி மனிதரின் உள்ளத்தில் உணரப்படும் இறை அமைதி சமூகத்திலும் நிலை பெறும் என்பதே அமைதியின் அரசரின் வருகை நமக்கு உணர்த்துகிறது. எனவே தொடரும் பலியில் நம் உள்ளங்களில் மட்டுமன்று உலகிலும் அமைதியை காண வரம் வேண்டுவோம். கருணை கடலே வா கனிந்தத யாபராவா சுருதி மறையோர்க்கும் சுடரொளி வா. So
மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சீயோன் வாழ் மக்களே, இதோ மக்களினத்தாரை மீட்பதற்காக ஆண்டவர் வருவார். உங்கள் இதயங்களில் மகிழ்வில் ஆண்டவர் தமது குரலை கேட்கச் செய்வார். திருவருகை காலத்தின் 2வது வாரத்தில் வரலாற்றில் வந்த இயேசுவை விழாவாக கொண்டாட, அன்றாடம் வந்து கொண்டிருக்கிற இயேசுவை வாழ்வில் அனுபவித்து நடக்க, வரப்போகும் இயேசுவை தகுதியோடு சந்திக்க எங்களை தயார்படுத்துவதற்காக ஆண்டவர் பாதம் வந்து நிற்கிறோம். இந்த பலி வழியாக இன்னும் கொஞ்சம் ஆழமான இயேசு அனுபவத்துக்குள் நாம் நுழைய இந்த பலியில் மன்றாடுவோம். சிரம் தாழ்த்தி தகுதியான உள்ளத்தோடு இந்த பலியை ஒப்புக்கொடுக்க, வார்த்தையும் விருந்தும் எங்கள் வாழ்வுக்குள் இறை ஆசீர்வாதத்தை கொண்டு வர எங்கள் குறைகுற்றங்கள் பலவீனங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்களவையும் தடை செய்யாதிருக்க நீரே எங்களுக்கு உமது ஆவியை அருள்வீராக. விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ளச் செய்ய உமாவியானவரின் துணை எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் பாருக் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 9 ஏறாக. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின்
பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள் என்று உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலை மீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழுள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேற்திசை வரை உள்ள எல்லா நாடுகளிலுமிருந்து உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்திச் சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ராயேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம்மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ராயலை அழைத்து வருவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்களை புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்வடைகின்றோம். திருப்பாடல் 126. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்களை புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்களை புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்வடைகின்றோம். சீயோனின் அடிமை நிலை ஆண்டவர் மாற்றின போது கனவினை போல் அது நமக்கு புதிராயிருந்தது. நமது முகங்கள் மகிழ்ச்சி கண்டது, நாவினிலே மகிழ்ச்சி கீதம் எழுந்தது எழுந்தது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்களை புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் அரிய
செயல்களையே செய்தாரென்று பிற இனத்தார் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு அரும் செயல் புரிந்தார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அடைகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்களை புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்வடைகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்களை புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்வடைகின்றோம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனம் 4 தொடக்கம் 6, 8 தொடக்கம் 11 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்க முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுற செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாய் இருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கன்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்று இவ்வாறு செய்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர்க்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதை செம்மை ஆக்குங்கள். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த சுவிசேஷத்திலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 திருவசனங்கள் 1 தொடங்கி 6 ஆக.
திபேரியுஸ் சீசர் ஆட்சி செய்து வந்த 15வது ஆண்டில் போன்சியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இந்துமேயா திராக்கோனித்து பகுதிகளுக்கும் பிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னராக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திற்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் என்று முழக்கமிட்டார். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கடந்த ஞாயிறு வாரத்தில் நாம் தியானித்தோம், உண்மையான இறைவனை நோக்கிய புனித பயணம் என்பது கடந்த கால வாழ்வில் கற்றுக்கொண்ட பாடங்களை நல்ல படிப்பினைகளாய் எடுத்து எதிர்கால வாழ்வில் நமக்கென்று இறைவன் கொடுத்திருக்கிற இலக்கை நோக்கி பயணிப்பது என்று இந்த திருவருகை காலத்தின் 2வது ஞாயிறு வாசகங்கள் குறிப்பிட்டு இன்றைய முதல் வாசக பகுதி பாரூக் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. 5வது அதிகாரம் 1 தொடங்கி 9 வசனங்கள். இந்த வார்த்தையினுடைய பின்னணி என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும். இந்த நாளுக்குரிய கருப்பொருளை கற்றுக்கொள்வதற்கு இந்த வார்த்தைகளை அடிக்கடி நாம் கேட்கிறோம். கரடு முரடானவை, பள்ளத்தாக்கு, மேடு பள்ளங்கள், நேரானவை, கோணலானவை. இதனுடைய பின்னணி இதுதான். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத 2 சம்பவங்கள். ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்வோனுடைய அடிமை நிலையிலே இருந்து ஆண்டவர் அவர்களை மோசே வழியாக விடுதலை வாழ்வுக்கு அழைத்து வருகிறார். இது அவருடைய வாழ்வில் மறக்க முடியாத ஒன்று. 2வது, இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் இன்னும் ஒரு மறக்க முடியாத சம்பவம். அவர்கள் அடிமை தலையிலே இருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு இந்த இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்த நாட்களில் காலத்துக்கு காலம் அந்நிய நாட்டு அயல் நாட்டு மன்னர்களால் அரசினாலே இவர்கள் அடிமைகளாக எடுத்துச் செல்லப்பட்டார்கள். அதில் முக்கியமான ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலே வாழ்ந்த நாட்கள். எனவே ஒன்று, கிறிஸ்துவுக்கு முன்பு 6 நூற்றாண்டுகளுக்கு முன்பு பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே இருந்து வெளியே வந்த சம்பவம். இன்னொன்று, பாபிலோனிய அடிமைத்தனத்திலே இருந்து
ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வந்த சம்பவம். இதனுடைய பின்னணிதான் இன்றைக்கு பாருக் நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் அழுது புலம்பி வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்த நாட்கள் இனி உங்களுக்கு இருக்காது. நீங்கள் வெளியே வரப்போகிறீர்கள். எனவே அந்த பாருக்கினுடைய இறை வாக்கின் படியே வரலாற்றில் அது எப்படி நடந்தது என்றால், அவர்களுடைய பாபிலோனிய அடிமைத்தனத்திலே இருந்த மன்னனுடைய இறப்புக்கு பின்பு புதிய ஒரு அரசாட்சி வருகிறது. அந்த அரசன் தன்னுடைய மக்களுக்கும் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் போகலாம். எனவே அவர்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு வந்தார்கள். அதன் பின்பு கதை நமக்கு தெரியும். எப்படி மோயிசன் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வந்தாலும் கடைசியில் மோயிசனால் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வாக்கு பண்ணிய பாலும் தேனும் பொழிகின்ற கானான் தேசத்துக்கு கொண்டு போக முடியவில்லை. அதில் முக்கியமான காரணம், மோசே ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் கடவுளுடைய வாக்கின்படியே எல்லாவற்றையும் செய்து வந்தாலும் ஒரு கட்டம் வந்த பொழுது மோசே தன்னுடைய இலக்கில் கொஞ்சம் தவறினான். அதனால் மோசேக்கு பதிலாக யோசுவா தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஆண்டவர் ஒன்றை சொல்லுகிறார், மோசே கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறான். ஆண்டவர் வழிநடத்த சொன்ன மக்களோடு மோசே சினந்து கொள்கிறான், கோபப்படுகிறான். எனவே என்ன நடக்கிறது? ஆண்டவர் தேர்ந்தெடுத்த மோசே பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்துக்கு வழிநடத்தி செல்ல வேண்டிய மோசே இப்பொழுது நிறுத்தப்பட்டு யோசுவா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மோசே இலக்கு தவறியபடியினாலே புதிய ஒரு தலைவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். தாவீது மன்னன் ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கு உரியவன். ஆண்டவருடைய சகல அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று எல்லாவற்றிலும் வெற்றிகளையே கண்டுகொண்டிருந்தவன். யுத்த காலம், அரசன் போருக்கு போக வேண்டியவன் போகவில்லை. தன்னுடைய மாடி அறைக்கு செல்கிறான். தாவீது மன்னன் அடிக்கடி மாடிக்கு செல்லுவான். அதனுடைய பின்னணி வேறு ஒன்றுமில்லை. அவனுடைய அரசாட்சி காலத்தில் உடன்படிக்கையின் பேழை மீட்கப்பட்டு ஒரு தொலையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த மாடிப்படியில் இருந்து அந்த உடன்படிக்கையின் பேழையை எப்போதும் பார்க்கலாம். எனவே அபிஷேகம் பெற்ற அரசனுக்கு இலக்குகளில் ஒன்று அந்த உடன்படிக்கையின் பேழையை பார்த்து பார்த்து பார்த்து, இது கடவுளுடைய பிரசன்னம், இது தேவனுடைய வாசம் பண்ணுகிற அடையாளம், இது இறைவன் நமக்கு தந்த வெற்றியின் அடையாளம் என்று அதை பார்த்து கொண்டிருக்க வேண்டியவன். ஆனால் ஒரு நாள் வந்தது. அந்த மாடிப்படிக்கு போகிற பொழுது அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கிற அந்த உடன்படிக்கையின் பேழையை பார்க்க வேண்டியவனுடைய பார்வை மாறியது. குளித்து கொண்டிருந்த பெத்ஷபா என்கிற பெண்ணின் பக்கம் பார்வை போனது. ஆண்டவர் தாவீதை தண்டிக்க தொடங்கினார். அவனுடைய அரசாட்சியில் தோல்வி, குழந்தை இறந்தது, மனம் வருந்தி வாதைகளுக்குள்ளே தள்ளப்படுகிறான். உணர்வு வருகிறது. 51வது திருப்பாடலை அழுது அழுது செபிக்கிறான். இலக்கு தவறிவிட்டேன் ஆண்டவரே, நான் மாடிக்கு சென்றது உம்முடைய பிரசன்னமாகிய உடன்படிக்கையின் பேழையை பார்த்து பார்த்து உமக்கு நன்றி சொல்லி அபிஷேகத்தில் நடப்பதற்கு. ஆனால் இலக்கு தவறிவிட்டேன். பார்க்க வேண்டிய பிரசன்னத்தை விட்டு பெத்ஷபாவை பார்த்து பாவம் செய்து விட்டேன். எனவே ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஊழியன் தாவீது இலக்கு மாறினான். மோசே இலக்கு மாறினான். இன்றைக்கு
திருவருகை காலம் நமக்கு சொல்லுவது கடந்த ஞாயிறு வாசகத்தோடு சேர்த்து ஞாபகப்படுத்துகிறேன், இலக்கு மாறக்கூடாது. அபிஷேகத்தின், ஊழியத்தின், விசுவாச பயணத்தின், கல்வி வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் கடவுள் ஒரு இலக்கை நமக்கு கொடுத்திருப்பார். இதுதான் நீ பயணிக்க வேண்டிய பாதை. எனவே இன்றைய வாசகங்கள் குறிப்பிட்டு திருமுழுக்கு யோவானுடைய பணி, மனம் மாறுங்கள், திருமுழுக்கு பெறுங்கள், ஆண்டவருக்கென்று புதிய பாதையை தயார் செய்யுங்கள், பள்ளங்களை எல்லாம் நிரப்புங்கள், மேடுகளை எல்லாம் சமதரமாக்குங்கள், கரடு முரடானவை எல்லாம் இடித்து நொறுக்கப்படட்டும். இதெல்லாம் என்ன பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கா? இதெல்லாம் என்ன பெரிய ஒரு, இதனுடைய பின்னணி இதுதான். இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி மோசே வழியாக, தாவீது வழியாக, யோசுவா வழியாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைவாக்கினர்கள் வழியாக நீங்கள் செல்ல வேண்டிய பாதை இதுதான் என்று சொல்லியும் 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 இறை மக்கள் மட்டுமல்ல, வழிநடத்திய அரசர்கள் கூட, இறைவாக்கினர்கள் கூட பாதை தவறினார்கள். இதற்கு வேதம் ஆதாரமாய் நமக்கு காண்பிக்கிறது. எனவே இன்றைக்கு பாவம் என்றால் என்ன? அடிக்கடி மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பாவங்களை விட்டுவிடுங்கள், பாதையை செம்மையாக்குங்கள், புதிய பாதையில் வழிநடங்கள் என்பது என்ன? இலக்கு தவறாமல் இருங்கள். பாவம் என்கிற சொல்லுக்கு கிரேக்க மொழியில் அமார்த்தியா என்று சொல்லுவார்கள். அமார்த்தியா என்றால் தமிழில் பாவம் என்று சொல்லுகிறோம். கிரேக்க சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இலக்கு மாறாது இருப்பது. எனவே பாவம் என்பது என்ன? இலக்கு மாறுவது. தாவீது இலக்கு மாறினான், மோசே இலக்கு மாறினான். ஆண்டவர் நமக்கு இந்த திருவருகை காலத்தில் கொடுக்கிற வார்த்தையினுடைய ஆழம் இதுதான். ஒவ்வொருவனும் தன்னுடைய இலக்கை, பாதையை, பயணத்தை, ஊழியத்தை, பொறுப்பை, கடமையை சரியாய் புரிய வேண்டும். இதுதான் எனக்கு ஆண்டவர் விதித்திருக்கிற கோடு. பழைய ஏற்பாட்டில் பாதை தவறாமல் இருப்பதற்கு பல கட்டளைகள், கற்பனைகள், படிப்பனைகள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இன்றைக்கு இயேசு எனக்கும் உங்களுக்கும் அவருடைய வருகைக்கான ஆயத்தத்தை செய்து கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்விலே நம்முடைய பாதையை ஆய்வு செய்ய அழைக்கிறார். அதனால்தான் திருமுழுக்கு யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள், ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கடவுளுக்கென்று ஒரு பாதையை. ஆண்டவர் எப்படிப்பட்ட பாதையிலும் வழி நடக்கக்கூடியவர். அவரை சந்திப்பதற்கு நான் செல்ல வேண்டிய பாதை பிழையாயிருந்தால், நான் செல்ல வேண்டிய இலக்கு பிழையாயிருந்தால், நான் நடக்க வேண்டிய பாதையில் பல பள்ளங்களும் குழிகளும் மேடுகளும் கரடு முரடும் இருந்தால் என் தேவனை, என் ஆண்டவரை நான் சந்திக்க முடியாது, சுவைக்க முடியாது, அனுபவிக்க முடியாது, கண்டுகொள்ள முடியாது, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே கரடு முரடு எங்கே இருக்கிறது? பள்ளத்தாக்கு எங்கே இருக்கிறது? படுகுழி எங்கே இருக்கிறது? நடக்கிற பாதையிலா? இல்லை, ஆத்துமாவில், இருதயத்தில் தான் கரடு முரடு, இருதயத்தில் தான் மேடு பள்ளங்கள். எனவே திருமுழுக்கு யோவான் வரப்போகிற ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்பது உன் ஆத்துமாவில், இருதயத்தில் ஆண்டவரை நீ சந்திக்க விருப்பமாயிருந்தால் பாதையை செம்மையாக்க. மனசுக்குள்ள இருக்கிற பகை கரடு முரடு, இச்சையான உணர்வு கரடு முரடு, பொய்யும் புரட்டும் கரடு முரடு, ஏமாற்றுகிற வஞ்சிக்கிற வாழ்க்கை கரடு முரடு, அது செம்மையாக்கப்பட வேண்டும். எனவே திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தைகள்
எசாயாவினுடைய இறைவாக்கு பின்னணியில் என்னையும் உங்களையும் ஒரு ஆத்தும சோதனை செய்து பார்க்க அழைக்கிறது. பாரூக் இறைவாக்கினுடைய வார்த்தையின் பின்னணியில் என்னையும் உங்களையும் நம்பிக்கையோடு இலக்கு மாறாமல் ஆண்டவரை நோக்கிய பயணம் நமக்கு தேவை. இலக்கு மாறுவது என்பது ஆபத்து. பேதுரு ஆண்டவர் கடலில் நடந்து வந்த பொழுது ஆச்சரியப்பட்டான், பயப்பட்டான். உடனே ஆண்டவர் சொன்னார், நான் தான், அஞ்சாதே. பேதுருவுக்கு ஆசை வந்தது, ஆண்டவரை நானும் நடக்கலாமா? நட, வா. பேதுரு நடக்க தொடங்கினான். ஒரு அடி 2 அடி நடந்து போகிற பொழுது அவனுடைய இலக்கு ஆண்டவரில் தான் இருந்தது. அதனாலே இயேசுவை போல பேதுருவுக்கும் நடக்க முடிந்தது. கொஞ்ச தூரம் அடியெடுத்து வைக்கிற பொழுது சில வேளைகளில் பேதுருவுக்கு மனசுக்குள்ளே ஒரு பெருமை வந்திருக்கலாம். மற்ற சீடர்கள் இருக்க நான் மட்டும் நடக்கிறேனே. பேதுருவுக்கு இலக்கு மாறி இருக்கலாம். சீடர்கள் பக்கம் பெருமையாய் பார்த்திருக்கலாம். பேதுருவுக்கு இலக்கு மாறி இருக்கலாம். இன்னொரு காற்று வந்து விடுமோ என்று பயப்பட்டிருக்கலாம். அந்த வேளையில் தான் பேதுரு மூழ்கி போனான். ஆண்டவரே என்னை காப்பாற்றும். ஆண்டவர் கையை நீட்டி தூக்கிவிட்டார். இலக்கு மாறுவது அழிவின் அடையாளம். இலக்கு மாறுவது தோல்வியின் அடையாளம். இலக்கு மாறுவது என்பது கடவுளுடைய பிரசன்னம் என்னை விட்டு போகிற அடையாளம். தாவீது இலக்கு மாறின பொழுது கண்டுகொண்டான். அதற்கு காரணம் நான் தான். எனவே ஆண்டவரிடம் கதறி கதறி அழுது திருப்பாடல் 51 சொல்லுகிறான், பாவம் செய்து விட்டேன், பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் என்று கதறுகிறான். தேவனுடைய ஆவி போய்விட்டால், தேவனுடைய பிரசன்னம் போய்விட்டால் ஒன்றுமே இல்லையே. இன்றைக்கு இது நமக்கு தேவை. நம்முடைய ஆன்மீக வாழ்வில் நாம் கொஞ்சம் ஆழமாய் எங்களை ஆய்வு செய்து இந்த திருவருகை காலத்தின் 2வது வாரத்திலே இன்னும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். உன்னை ஆய்வு செய், என்னை ஆய்வு செய், அடுத்தவனை ஆய்வு செய்யாதே. உன் ஆத்மாவுக்குள்ளே இருக்கிற கரடு முரடு எங்கே? என்னது? மேடு, பள்ளம், படுகுழி என்ன? கண்டுபிடி. அதை சமதளமாக்கு. மன்னிப்பை, இரக்கத்தை வளர்த்துக்கொள். அதுதான் சமதளம். கடவுளுடைய பிரசன்னத்துக்காக ஆன்மா தாகம் கொள்ளட்டும். அதுதான் சமதளம். ஆண்டவரையே மனதில் இருத்தி நம்பிக்கையோடு பயணம் செய். அதுதான் நீதியின் பாதை. எனவே தொடர்ந்தும் இந்த சிந்தனையிலே நாம் ஆண்டவரோடு கூட வழி நடக்க, இலக்கு மாறாமல் இருக்க. இலக்கு என்பது கடவுளுடைய பிரசன்னம். இலக்கு என்பது பரிசுத்தமான வாழ்க்கை. கண்களை மூடி ஒரு நிமிடம் சிரம் தாழ்த்தி ஆண்டவரோடு பேசுங்க. இந்த இறைவார்த்தை பின்னணியில் ஆண்டவர் என்று உங்களுக்கு, உங்கள் இருதயத்துக்கு ஒரு வாக்குறுதியை, ஒரு சிந்தனையை கொடுத்திருப்பார். அதை இந்த திருவருகை காலத்தில் உங்கள் ஆன்மீக வாழ்வுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். எழுந்து நின்று நமது விசுவாச அறிக்கையை எடுத்து சொல்வோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியன் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மைக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூயாவியாள் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார்.
மேலும் நமக்காக பூஜ்ய பிளாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறியப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு ஆண்டவர் பாதம் நமது வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் எனும் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் திருநிலையினர் இருபால் துறவிகள் அனைவரும் உமது வருகைக்காக மக்களை நம்பிக்கையில் உறுதியாக கட்டியெழுப்பிட தேவையான ஆற்றலை தந்தருளும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சமூகத்திற்காக மன்றாடுவோம். எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்து விடு எனும் வார்த்தைக்கு ஏற்ப உமது வருகையை முன்னிட்டு எங்கள் வாழ்க்கையில் உள்ள கரடுமுரடான எண்ணங்களையும் செயல்களையும் களைந்துவிட்டு நேரிய வழியிலும் சகோதர அன்புடனும் வாழ அருள் புரியும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பியங்களுக்காக மன்றாடுவோம். அறிவிலும் பண்பிலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றை ஏற்று செயல்படுங்கள் என்னும் புனித பவுலின் வார்த்தைக்கு ஏற்ப இவ்வுலக வாழ்வில் எங்களை தடம் மாற செய்யக்கூடிய சாதி சமய ஏற்ற தாழ்வுகளை அகற்றி குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ அருள் புரியும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பசியால் வாடுபவர்களுக்காக மன்றாடுவோம். பசித்தவருக்கு உணவளித்தார், நெஞ்சில் பரிவுடன் உயிரளித்தார் எனும் பாடல் வரிக்கு ஏற்ப நாட்டில் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கவும், அன்றாட உணவின்றி பசியால் வாடும் மக்கள் தங்கள் வாழ்வுக்கான உணவை பெறவும் கருணை புரியும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். இரக்கமுள்ளவரே, உம் பாதம் வைத்த ஜெபங்களையும் எங்கள் மனங்களின் தேவைகளையும் கண்ணோக்கி பார்த்து உம் திருவிழப்படியே எங்களுக்கு இவற்றை நிறைவேற்றி தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தினம் தினம் தன்னையே தந்திடும் என்னுயிரான இயேசுவே, நீதம் நீதம் நினைத்துன்னை வாழும் நல்ல இதயம் நாங்கள் தருகின்றோம். ஈற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் முன் பலி பொருளாய். ஈற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் உன் பலி பொருளாய்.
படைத்தாய் அழகு உலகம் புது படைப்பாய் மாறச் செய்தாய் கொடுத்தாய் உன்னை முழுவதும் உலகம் மீட்பு அடைய அழைத்தாய் உம்மை தினமும் உன் கரத்தினில் இணைந்து அம்மை இழந்து உவப்புடன் தருகின்றோம் கனிவுடன் ஏற்றிடுவாய் தினம் தினம் தன்னை தந்திடும் இன்னுயிரான இயேசுவே நீதம் நீதம் நினைத்துன்னை வாழும் நல்ல இதயம் நாங்கள் தருகின்றோம் ஏற்றருளும் ஆண்டவரே மாற்றிவிடும் முன் பலி பொருளாய் ஏற்றருளும் ஆண்டவரே மாற்றிவிடும் முன் பலி பொருளாய் தினம் தினம் தன்னை தந்திடும் என் உயிரான இயேசுவே. அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் ஒப்பு கொடுக்கிற இந்த பரிசுத்த பலி விண்ணக தந்தை கேட்டதாகும்படி ஜெபம் செய்யுங்கள். நம் ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை இனத்தின் நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களுக்கும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னி தாய் அவரை தம் வயிற்றில் தாங்கினார். வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறை பொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எங்களுக்கு அருளினார். ஆகவே நாங்கள் வானதுதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையாலை திட்கமூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்தவர் கூறியது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மேற்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், உமக்கு நன்றி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயல் மேனுவல், எல்லா திருநிலையினராகியவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் ஒளிமிக்கும் திருமுனேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகியவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி பிள்ளைகளுக்குரிய உரிமையோடும் நம்பிக்கையோடும் ஜெபம் செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குறை குற்றங்கள் பலவீனங்களை அல்லவும் திரு அவையின் நம்பிக்கையை பார்த்து திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Peace be with you. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கியவர். அவருடைய வருகைக்காக எங்கள் ஆன்மாவின் வழியை ஆயத்தப்படுத்த அழைக்கும் இயேசு. இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வடிவே ஆனந்தமே வரமொன்று தருவாயா, திருவிருந்தே அருமருந்தே அருகினில் வருவாயா. ஒரு கணமுனை அழைத்தேன், நீ என் மனம் அமர்வாயா. என்னகம் நீ அமர்ந்து நீ ஒளிதனை பொழிவாயா. வழியாக வாழ்வாகவா அருள் வடிவே ஆனந்தமே வரமொன்று தருவாயா. உன்னிடம் பார்க்கிறேன், மடை திறந்த வெள்ளம் போ. நன்றி கூறி ஜெபம் செய்வோம். ஜெபிப்போமாக.
இறைவா, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். இறையேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.